யுஎஸ் டாலர் ஸ்டெபிளைஸ் ஆனால், போர் சூழல் மறையுமானால், யுஎஸ் டாலருடைய யுஎஸ் வங்கிகளுடைய நம்பகத்தன்மை அதிகரிக்குமானால், தங்கத்தினுடைய வாங்கும் நிலைமை குறையும். நாடுகளோ சென்ட்ரல் பேங்கோ பல்வேறு நாடுகளோ தங்கத்தை வாங்கிறதுக்கு பதிலாக கோல்டு பாண்டை வாங்கும், யுஎஸ் டாலரை வாங்கும். அப்போ அப்படி வரும் பொழுது கோல்டினுடைய டிமாண்டு குறையும். டிமாண்டு குறைய சப்ளை கூடும். சப்ளை கூடுச்சுன்னா கோல்டினுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ தங்கத்தினுடைய விலை ஏறுச்சு அப்படின்னா உலகத்தில் சூழல் சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே, டாலருக்கு எதிரான நிலை ஏற்படுகிறது என்று அர்த்தம். உலகத்தில் போர் சூழல் நிலவுகிறது என்று அர்த்தம். இதுதான் அடிப்படை. அப்போ அந்த அடிப்படையை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மேஜர் கண்ட்ரி, அதாவது ஏகப்பட்ட கண்ட்ரி மேலே பொருளாதார தடையை டாரிஃப் இன்க்ரீஸை அமெரிக்கா விதித்திருக்கிறது.